அமெரிக்காவில் உள்ள மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லரின் நாத்தனார் பெண் லோரிட்டாவும், நியூயார்க் நகரில் உள்ள யுனெஸ்கோ ஸ்தாபனத்தில் பணிபுரியும் மிஸ்ஸஸ் மூர்த்தியின் மகள் வசந்தாவும் கலாசாலை தோழிகள், இணைப்பிரியா சிநேகிதிகள். கீழே தடுக்கி விழுந்தா கூட இருவரும் சேர்ந்தாற்போல் பேசி வைத்துக் கொண்டுதான் விழுவார்கள். வசந்தாவுக்கு சாக்லேட்னா உயிர், லோரிட்டாவுக்கு கமர்கட் என்றால் லைஃப். கமர்கட் வெரி நைஸ், ஐ லைக் இட் வெரி மச், இங்கிலீஷ் நேம் போலவே இருக்கு என்று சொல்லி சொல்லி மகிழ்ந்து போவாள் லோரிட்டா. வசந்தா கும்பகோணத்தில் உள்ள தன் பெரியப்பாவுக்கு லெட்டர் எழுதி டின்னாக கமர்கட்டுகளை நியூயார்க்குக்கு தருவித்து லோரிட்டாவிடம் கொடுப்பாள். அந்த பைத்தியக்கார பெண் ஆசையோடு கமர்கட்டுகளை வாங்கி தின்றுவிட்டு வசந்தாவுக்கு விலை உயர்ந்த சாக்லேட்டுகளாக வாங்கி கொடுத்து கொண்டிருப்பாள். மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லரின் நாத்தனார் கேத்தரின் ஹஸ்பண்ட் ஹாரி ஹாப்ஸும் கும்பகோணம் டி.கே. மூர்த்தியும் ஒரே ஆபீஸில் உத்தியோகம் பார்த்து கொண்டிருந்தனர். அதனால் கேத்தரினுக்கும் மூர்த்தியின் மனைவி லோச்சனாவுக்கும் நட்பு ஏற்பட்டது. அந்த நட்பு நாளொரு டிரெஸ்ஸும் பொழுதொரு பவுடருமாக வளர்ந்து கொண்டிருந்தது. ஒரு சமயம் கேத்தரினின் நாய் இறந்து போன போது மிஸ்ஸஸ் மூர்த்தி 3 நாள் தீட்டு காத்தாள். அதை போலவே மிஸ்ஸஸ் மூர்த்தியின் பனாரஸ் பட்டு புடவை சாயம் போய்விட்டது என்பதை அறிந்த கேத்தரின் துக்கம் விசாரிக்க வந்தாள். மிஸ்ஸஸ் மூர்த்தி அடிக்கடி மெட்ராஸ் ஸ்டேட்டின் அழகு பற்றி கேத்தரினிடம் அளந்து விடுவாள். எங்க தென்னிந்தியால தென்னை மரங்கள் ரொம்ப வசதி, நியூயார்க் ஸ்கைஸ்கிராப்பர் மாதிரி போலவே உயரமா இருக்கும், மரத்தோட உச்சியில இளநீர் காய்கள் இருக்கும், அந்த காய்களுக்குள்ள வாட்டர் இருக்கும் பாரு, அந்த வாட்டர் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் என்பாள். அப்படியா, அவ்வளவு உயரத்துல போய் அந்த காயெல்லாம் எப்படி எடுப்பாங்க, ஒவ்வொரு மரத்துக்கும் லிஃப்ட் இருக்குமா என்று வியப்புடன் விசாரிப்பாள் கேத்தரின். மிஸ்ஸஸ் மூர்த்தி சிரித்து கொண்டே, லிஃப்ட்டும் இருக்காது படிக்கட்டும் இருக்காது, எங்க ஊர்ல மனிதர்களே மலமளமலன்னு மரத்தோட உச்சிக்கு ஏறி போயிடுவா என்பாள். இஸ் இட் ஒண்டர்ஃபுல், ஆச்சரியமா இருக்கே என்பாள் கேத்தரின். நீ ஒரு தடவை மெட்ராஸ்க்கு வந்து பாரு, அதெல்லாம் நேர்ல தான் பார்க்கணும், சொல்லி தெரியாது என்றாள் மிஸ்ஸஸ் மூர்த்தி. எனக்கும் மெட்ராஸ் வரணும் தான் ஆசை, எனக்கு ரொம்ப நாளா ஆசை, அதுக்கு நீ தான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும் என்றாள் கேத்தரின். அடுத்த மாதம் என் டாக்டர் வசந்தாவுக்கு டாஞ்சூர்ல மேரேஜ், பையனுக்கு டெல்லி செக்ரட்டேரியட்ல வேலை. நீ, உன் ஹஸ்பண்ட், உன் டாட்டர் 3 பேரும் வந்துருங்களேன் என்றாள் மிஸ்ஸஸ் மூர்த்தி. ஷியோர் ஷியோர் என்றாள் கேத்தரின். டாஞ்சூர் என்றதும் கேத்தரின் மகள் லோரிட்டாவுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. அவள் வசந்தாவின் மூலமாக டாஞ்சூர் பற்றி ஏற்கனவே நிறைய கேள்விப்பட்டிருக்கா. டாஞ்சூரில் வீதிகள்லாம் ரொம்ப குறுகலா இருக்கும், 2 பேர் எதிரெதிரா வந்துட்டா கூட அவங்க இன்னொருத்தருக்குள்ள புரிய சொல்லி பச்சை குதிரை தாண்டின்னு தான் போகணும். கிரீன் ஹார்ஸ் ஜம்பிங் பார்க்கறதுக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கும். டாஞ்சூர் டெம்பிள் ரொம்ப பெரிய டெம்பிள், டெம்பிள் உள்ள புல் வெரி வெரி பிக், கோபுரத்தோட நிழல் கீழே விழாது, தினம் தினம் விழுந்துட்டு இருந்தா அதுக்கு பலத்த காயம் ஏற்படுங்கிறதுக்காக சிற்பிகள் அவ்வாறு கட்டியிருக்கா. டாஞ்சூர் ஃப்ளவர் பஞ்ச், அதான் கதம்பம், கேஷ்யூ நட், முந்திரி பருப்பு, அம்ப்ரல்லா சில்லிஸ், குடைமிளகா, தெருப்புழுதி, ரோட் டஸ்ட் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். டாஞ்சூர்னதும் லோரிட்டாவுக்கு இவ்வளவு விஷயங்களும் ஞாபகத்துக்கு வந்தன. டாஞ்சூரை பார்த்துடணுன்ற ஆசை ஒவ்வொரு நாளும் அவ படரிய உந்தி தள்ளித்து. அதனால ராத்தூக்கெல்லாம் போயிடவே பகல்லையே உறங்கிட்டு இருந்தா. வசந்தா, உன் மேரேஜுக்கு நான் டாஞ்சூர் வர போறேன், அங்க கோகனட் ட்ரீ, டெம்பிள் டவர் பார்க்க போறேன், ஒரு சாக்லேட் டப்பா நிறைய ரோட் டஸ்ட் அடிச்சுன்னு வர போறேன். எனக்கு ரோட் டஸ்ட்னா ரொம்ப பிடிக்கும். நியூயார்க் சிட்டி ரொம்ப ரொம்ப ஒஸ்ட், இங்க ரோட் டஸ்டே கிடைக்கிறது இல்லை, டாஞ்சூர் சிட்டி தான் ஜாலி என்றாள். மறுநாளே மூர்த்தி தம்பதியர் தங்கள் மகள் வசந்தாவுடன் கேத்தரினையும் அவள் குடும்பத்தாரையும் கல்யாணத்துக்கு அழைப்பதற்காக அவர்கள் வீட்டுக்கு சென்றிருந்தனர். நாங்க அடுத்த வாரமே மெட்ராஸ்க்கு புறப்படுறோம், முகூர்த்தத்துக்கு நீங்க 3 பேருமே அவசியம் டாஞ்சூர் வந்துடணும், மெட்ராஸ் ஏர்போர்ட்ல இருந்து உங்களை 3 பேரையும் டாஞ்சூர் கழிச்சுன்னு போறதுக்கு எங்க கார் காத்திருக்கும் என்று கூறி ஹாரி ஹாப்ஸிடம் முகூர்த்த அட்ரஸையும் மஞ்சள் நிற கல்யாண பத்திரிகையும் கொடுத்தார் மூர்த்தி. ஓஎஸ் வித் பிளஷர் என்று சொல்லிக்கொண்டே ஹாப்ஸ் அந்த சிவப்பு நிற அட்சதையில் 4 எடுத்து வாயில் போட்டுக்கொண்டார். அதை கண்டபோது குருமூர்த்தி குடும்பத்தாருக்கு சிரிப்பே வந்துவிட்டது. அட்சதையெல்லாம் தின்னப்படாது, அது மங்களகரமான சின்னம், அதை எங்கேயாவது கண்ணில் படுற மாதிரி ஒரு இடத்துல வச்சிருக்கணும், அப்போதான் அதை பார்க்கறச்செல்லாம் கல்யாணங்கிற ஞாபகம் வரும், முகூர்த்தத்துக்கு போகணுங்கிறத அதை நினைவுபடுத்திகிட்டே இருக்கும் என்றார் மூர்த்தி. ஓ, வெரி குட் ஐடியா என்றார் ஹாரி ஹாப்ஸ். மிஸ்ஸஸ் மூர்த்தி குங்கும பரணியில் வைத்திருந்த குங்குமத்தை கேத்தரினிடம் நீட்டினாள். கேத்தரின் அதை எடுத்து நெற்றியில் இட்டுக் கொண்டாள். வசந்தா சரிகை போட்ட பட்டு பாவாடையும் தாவணியும் அடுத்து அட்ராக்டிவா இருந்தாள். லோரிட்டாவுக்கு அந்த பாவடையும் தாவணியும் ரொம்ப பிடித்திருந்தன. தான் அதை அணிந்து கொள்ள வேண்டும் என்று பிரியப்பட்டாள். லைஃப் தோழி லைக் பண்ணும்போது வசந்தா சும்மா இருப்பாளா? தன்னுடைய பாவடையும் தாவணியும் அவளிடம் கொடுத்து கட்டிக்கொள்ள சொன்னாள். பதிலுக்கு லோரிட்டாவின் கவுனை வாங்கி தான் அணிந்து கொண்டாள். பாவாடை தாவணி அணிந்து வந்த லோரிட்டாவுக்கு வசந்தா சௌரி வைத்து பின்னி பிச்சோடா போட்டு நெற்றியில் குங்குமத்தையும் இட்டாள். உன்னை பார்த்தா வெள்ளக்கார பொண்ணாவே தோணல, நீ தான் கல்யாணத்துல எனக்கு தோழியா இருக்கணும் என்றாள் வசந்தா. நான் தோழியா இருக்கணும்னா நாள் ஒண்ணுக்கு எனக்கு 1 பாஸ்கெட் கமர்கட் தரணும் நீ எனக்கு என்றாள் லோரிட்டா. கமர்கட் என்ன, நல்ல கமராத கட்டாவே வாங்கி தர என்றாள் வசந்தா.
லோரிட்டாவுக்கு தோழி என்று சொல்ல தெரியவில்லை. ழி என்ற எழுத்தை அவளால் உச்சரிக்க முடியவில்லை. ஆகையால் தோழி தோழி என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். ஒரு நாள் முழுவதும் வசந்தா லோரிட்டாவின் வீட்டில் தங்கி ழா ழா ழி ழி கற்றுக் கொடுத்தும் அவளுக்கு தோழி என்று சொல்ல தெரியாமல் போகவே, எனக்கு நீ தோழியாவே இருந்துடு, பரவாயில்ல, எனக்கும் லீ சொல்ல வரும், அதனால நான் உன்னை தோழினே கூப்பிடுறேன் என்றாள். டாஞ்சூர்ல போர் அடிச்சா என்ன செய்யறது வசந்தா என்று கேட்டாள் லோரிட்டா. நாம 2 பேரும் சோழி வச்சுட்டு பல்லாங்குழி ஆடலாம் என்றாள் வசந்தா. ஓ, சோழி பல்லாங்குழி? எனக்கு அது வராது. சரி சரி, ழா வராத விளையாட்டா பார்த்து உனக்கு சொல்லித்தரேன், கவலைப்படாத என்றாள் வசந்தா. டி.கே. மூர்த்தி, அவர் மனைவி லோச்சனா, மகள் வசந்தா மூவரும் அடுத்த வாரமே இந்தியாவுக்கு புறப்பட்டு விட்டார்கள். ஆரி ஹாப்ஸ், கேத்தரின், லோரிட்டா மூவரும் நியூயார்க் விமான கூடத்துக்கு வந்து அவர்களை வழி அனுப்பி வைத்தார்கள். அப்புறம் 10 நாட்கள் கழித்து ஹாப்ஸ் தம்பதியரும் அவர் மகளும் கல்யாணத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். டாஞ்சூரில் 4 நாள் கல்யாணம் தடாபுடல் பட்டது. ஹாப்ஸ் குடும்பத்தாருக்கு தனி ஜாகை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 4 நாளும் கேத்தரின் கவுன் அணியவே இல்லை. 18 முழம் பட்டுப்புடவைதான். லோரிட்டாவுக்கு பாவடை தாவணிதான். ஹாப்ஸுக்கு வேஷ்டி அங்கவஸ்திரம்தான். நீளமான அந்த பட்டுப்புடவையை கேத்தரினுக்கு கொசுவம் வைத்து கட்டி விடுவதற்குள் வசந்தாவின் அத்தைக்கு பெரும்பாடாகிவிட்டது. அதை கட்டிக்கொண்ட கேத்தரின் நடக்க தெரியாமல் தடுக்கி தடுக்கி விழவே வீல் சேரில் வரவழைத்து போலியோ பேஷண்ட் போல் அதில் உட்கார்ந்தபடியே அங்கங்கு போய்க் கொண்டிருந்தாள். எல்லா பெண்களும் அவளை, கேத்தரின் மாமி காஃபி சாப்பிட்டேளா, நியூயார்க் மாமி மஞ்சள் பூசி குளிச்சேளா என்று ஓயாமல் விசாரித்தபடி இருந்தார்கள். சுமங்கலி பிரார்த்தையின் போது எல்லா பெண்களோடும் சேர்ந்து அந்த நியூயார்க் மாமியும் உட்கார வைக்காத குறைதான். ஹாரி ஹாப்ஸ் கேமராவை தோளில் மாட்டிக்கொண்டு கல்யாண சடங்குகளிலேயே கண்ணும் கருத்துமாய் இருந்து படம் எடுப்பதும் குறிப்புகள் எழுது கொள்வதும் இருந்தார். நாதஸ்வர வாத்தியம், தவில், ஜால்ரா, தென்னங்கீத்து பந்தல், ஓமப்புகை, வாழை மரம், தாலிச்சரடு, அம்மிக்கல், அருந்ததி, மருதாணி, கண்மை, இத்தனையும் பற்றி கேள்வி மேல் கேள்வியாக கேட்டு குறிப்பெடுத்துக் கொண்டார். சில சமயம் அவர் குறிப்பெழுதி கொண்டே ஒவ்வொரு இடமாக போகிற போது அவர் கட்டியிருந்த பஞ்சகச்சம் வேஷ்டி பின்பக்கமாக அவிழ்ந்து தரையெல்லாம் பெருக்கிக் கொண்டே போகும். வேஷ்டி அவிழ்ந்தது கூட தெரியாமல் அவர் வாட்டுக்கு ஓடிக்கொண்டே இருப்பார். அடிக்கடி அவிழ்ந்து போகும் பஞ்சகத்தை எடுத்து செருகி விடுவது சாத்தியமில்லாமல் போகவே அவர் போகிற இடத்துக்கெல்லாம் அவர் பஞ்சகத்தை பின்னாலேயே தூக்கி பிடித்துக் கொண்டு செல்ல தனியாகவே ஒரு பேஜ் பாய், அதாவது உடை தாங்கி ஒருவனை நியமித்து விட்டார்கள். வாழை மரம் என்பது டாஞ்சூரில் நிறைய பயிராகிறது. அதனால் அவற்றை வெட்டி வந்து பந்தல் முழுதும் கட்டி விடுகிறார்கள். வாழை இலைகளை சாப்பிடுவதற்கு உபயோகிக்கிறார்கள். காய்களை வெட்டி சமைத்து விடுகிறார்கள். வாழைப்பட்டையிலிருந்து நார் என்னும் வகை த்ரெட் தயாரித்து அதில் பூ தொடுக்கிறார்கள். வாழைக்கும் பூ உண்டு, ஆனால் அந்த பூவை தலையில் சூடிக்கொள்வதில்லை. கல்யாணத்துக்கு முதல் நாள் ஜான் வாசம் என்ற பெயரில் ஒரு ப்ரொசஷன் நடக்கிறது. அப்போது பிரைட் க்ரூம் சூட் அணிந்து கொள்கிறார். இந்த ஃபங்க்ஷனின் போது மாப்பிள்ளை ஆங்கில முறையில் ட்ரெஸ் செய்து கொள்வதால் ஒருவேளை இதை ஜான் வாசம் என்று ஆங்கில பெயரிலேயே குறிப்பிடுகிறார்களோ என்னவோ. ஜான் வாசம் என்பது பிள்ளையை மட்டும் காரில் ஊர்வலமாக அழைத்து செல்லும் ஒரு ஃபங்க்ஷன். பந்துக்களும் நண்பர்களும் காரை சூழ்ந்து கொண்டு மெதுவாக நடந்து செல்கிறார்கள். எல்லோருக்கும் முன்னால் நாகசுரக்காரர்கள் போகிறார்கள். தவில் என்பது டபுள் ஹெட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட். இதை வாசிப்பவருக்கு குடுமி உண்டு. இவர் ஒரு பக்கத்தை ஸ்டிக்கால் பீட் செய்து கொண்டு மறுபக்கத்தை கையால் அடிக்கிறார். எப்படி அடித்தாலும் தவில் கிழிந்து போவதில்லை. தாலி கட்டும் நேரத்தில் சிலர் ஆள்காட்டி விரலை வேகமாக ஆட்டி இவரை பயமுறுத்துகிறார்கள். உடனே தவில்காரர் பயந்து டமடமடமன என்று தவிலை கொட்டி முழக்குகிறார். அப்போது அவருடைய குடுமி அவிழ்ந்து போகிறது. உடனே வாசிப்பை நிறுத்திவிட்டு குடுமியை கட்டிக்கொள்கிறார். இவருக்கு குடுமி கட்டுவதற்கென்று தனி ஆசாமி போட வேண்டும். மணப்பெண் என்பவள் தலையை குனிந்தபடி எந்நேரமும் தரையை பார்த்தபடியே இருக்கிறாள். அவள் எதையோ தொலைத்துவிட்டு தேடிக்கொண்டிருப்பவள் போல் தோன்றுது. இதனால் போட்டோவில் அவள் முகம் சரியாக விழுவதில்லை. மணமகனுக்கும் மணப்பெண்ணுக்கும் முன்னால் ஹோமம் செய்யப்படுகிறது. சமித்து எனப்படும் குச்சிகளில் நெய்யை ஊற்றி ஸ்மோக் உண்டாக்குவதற்கு ஹோமம் என்கிறார்கள். நெய்யை ஹோமத்தில் கொட்டி வீணாக்குவது நேருஜிக்கு பிடிக்கவில்லை. எனக்கு நெய்யே பிடிக்கவில்லை. இந்த ஸ்மோக் சுற்றி உட்கார்ந்திருப்பவர்களின் கண்களில் புகுந்து எரிச்சலை உண்டாக்குகிறது. கல்யாண மண்டபத்தில் ஹோமம் நடக்கிற முற்றத்தில் தொழிற்சாலைகளில் உள்ளது போல் ஒரு புகைப்போக்கி கட்டி புகையை மேலே அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். மணப்பெண் தாலி கொள்வதற்கு முன்னால் கூரை சேலை கட்டிக்கொள்கிறாள். ஆங்கிலத்தில் இதை கீனு என்று சொல்லலாம். மணப்பந்தலில் எல்லோரும் சப்பனம் போட்டுக்கொண்டு மணிக்கணக்கில் உட்கார்ந்திருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் தட்சிணை என்கிற பூரி வழங்கப்படுகிறது. அதாவது 1 ரூபாய் 2 ரூபாய் டிப்ஸ் தரப்படுகிறது. இந்தியாவில் வேலை செய்யாம சும்மா உட்கார்ந்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் பணம் தருகிறார்கள். இது கொஞ்சம் கண்டிக்கத்தக்கது. ஆனாலும் சப்பனம் போட்டு உட்காரும் கலையில் இந்தியர்கள் வல்லவர்களாய் இருக்கிறார்கள். இவ்வளவு நேரமாக மணப்பந்தலில் உட்கார்ந்திருப்பவர்கள் உடனே சாப்பாட்டுக்கும் அதே போஸில் தான் உட்கார்கிறார்கள். இது எப்படித்தான் இவர்களால் முடிகிறதோ தெரியவில்லை.
இப்படி சம்படம் போட்டு உட்கார்ந்து கொண்டிருப்பதற்காக அவர்களுக்கு 2 ரூபாயும் கொடுக்கலாம், $200 கொடுக்கலாம். பந்தலில் கூடியிருப்பவர்கள் எந்நேரமும் சல 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 சலவென்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அத்துடன் ஸ்திரீகள் புது புடவைகளை கட்டிக்கொண்டு குறுக்கும் நெடுக்கும் அலையும் போது உண்டாகும் சரக் சரக் என்ற புடவை சத்தம் வேறு. இதனால் எல்லாம் மந்திர சத்தம் நம் காதில் சரியாக விழுவதில்லை. தாலி கட்டும்போது மணப்பெண் தன் தந்தையின் மடியில் உட்கார்ந்து கொள்கிறாள். மணமகன் மனைவியாகப் போகிறவளின் எதிரில் நின்று கொண்டு அவள் கழுத்தில் தாலியை கட்டுகிறான். இவ்வளவு செலவு செய்து திருமணம் செய்கிறவர்கள் தாலி கட்டி கொள்ளும் நேரத்தில் மணப்பெண் சௌகரியமாக உட்கார்ந்து கொள்வதற்கு ஒரு சோஃபா செட் வாங்கி போட்டிருக்கலாம். அட்சதை எனப்படும் ரைஸ்களை ரெட் பவுடரில் கலந்து அவ்வப்போது மணமக்கள் தலையில் இறைக்கிறார்கள். ரைஸ் தான் தென்னிந்தியாவின் முக்கிய உணவுப் பொருள். அதை இப்படி வீணாக்குவது எனக்கு சரியாகப்படவில்லை. என்னிடம் கொடுத்த எல்லா அட்சதைகளையும் நான் வாயில் போட்டு தின்றுவிட்டேன். அரிசியை ராவாக சாப்பிடுவதில் ருசியாக இருக்கிறது. அதை வீணாக சாதமாக்கி கெடுத்து விடுகிறார்கள். அவ்வளவு அரிசிகளையும் பெரிய பெரிய பாத்திரங்களில் போட்டு கொதிக்க வைக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு அரிசியை மட்டும்தான் கையில் எடுத்து நசுக்கி வெந்து விட்டதா என்று பார்க்கிறார்கள். இதற்கு பதம் பார்ப்பது என்று சொல்கிறார்கள். ஒரே ஒரு பருக்கையை மட்டும் எடுத்து பதம் பார்த்துவிட்டு ஒரு பானை சோறும் வெந்து விட்டது என்று எப்படிதான் கண்டுபிடிக்கிறார்களோ தெரியவில்லை. சாப்பாட்டில் அப்பளம் என்னும் வட்டமான ஒரு வஸ்துவை போடுகிறார்கள். அதை எப்படி வட்டமாக செய்கிறார்கள், எப்படி நொறுங்காமல் செய்கிறார்கள் என்பதெல்லாம் விளங்காத மர்மங்களாய் இருக்கின்றன. தென்னிந்தியாவில் பாட்டிமார்கள் என்றொரு கூட்டம் இருக்கிறது. அவர்களால் தான் இவை தயாரிக்கப்படுகின்றனவாம். அப்பளம் தின்பதற்கு ருசியாக இருக்கிறது. நான் எவ்வளவோ முயன்றும் ஒரு அப்பளத்தை கூட அப்படியே முழுசாக வாயில் போட்டு விழுங்க முடியவில்லை. சாப்பிடுகிறவர்கள் இதை துண்டு துண்டாக்கி சாப்பிடுகிறார்கள். அப்பளத்தை உடைக்கும் போது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ஏனெனில் துண்டுகளாக உடைத்து சாப்பிடுவதென்றால் அவ்வளவு பிரயாசைப்பட்டு வட்டமாக செய்திருக்க வேண்டியதில்லை அல்லவா? இன்னும் ஜவ்வரிசி பாயாசம், காரா பூந்தி, பருப்பு தேங்காய், ஜாங்கிரி, இட்லி, கைமுறுக்கு இதை பற்றி புரிந்து கொள்வதே கடினமாக இருக்கிறது. இதெல்லாம் ஹாரி ஹாப்ஸ் எழுதி வைத்திருந்த குறிப்புகளில் ஒரு பகுதிதான். 4 நாள் கல்யாணத்தையும் பார்த்து கழித்த பிறகு ஹாப்ஸ் தம்பதியர் தஞ்சாவூர் பெரிய கோயிலையும் கண்டு மகிழ்ந்துவிட்டு அமெரிக்காவுக்கு புறப்பட்டார்கள். அவர்களுக்கு ஒரு பாஸ்கெட் நிறைய சீர்முறுக்கு, அதிரசம், தேன்குழல் முதலிய கல்யாண பட்சணங்களை கொடுத்து அனுப்பினாள் லோச்சனா. அன்றைய விமானத்திலேயே ஹாரி ஹாப்ஸ் தம்பதியரும் லோரிட்டாவும் நியூயார்க் திரும்பி சென்றனர். மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லரிடம் டான்ஜூரில் தாங்கள் கண்ட கல்யாண விமர்சைகளை பற்றி ஒரு டீட்டெயில் கூட விடாமல் 4 நாள் மூச்சு விடாமல் சொல்லி தீர்த்தார்கள். ஹாரி ஹாப்ஸ் தாம் எடுத்துச் சென்ற புகைப்படங்களையும் குறிப்புகளையும் காட்டினார். அவற்றையெல்லாம் கேட்க கேட்க, படிக்க படிக்க, பார்க்க பார்க்க மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லருக்கு ஒரே வியப்பாக இருந்தது. உடனேயே தென்னிந்தியர் கல்யாணம் ஒன்றை பார்க்க வேண்டும் போல ஆசை ஏற்பட்டது. அவ்வளவுதான். அமெரிக்கால ஒரு தென்னிந்திய திருமணம் நடத்துறதுக்கு உடனே ஏற்பாடு பண்ணுங்கன்னு தம்முடைய கணவர்கிட்ட கேட்டுண்டார் அந்த சீமாட்டி. ஆமா, நாங்க எவ்வளவுதான் வர்ணிச்சாலும் அதெல்லாம் உங்களால புரிஞ்சுக்க முடியாது. தென்னிந்தியால இருந்துட்டு ஒரு கல்யாண பார்ட்டியை வரவழைச்சு கல்யாணத்தை இங்கேயே நடத்தி பார்த்தாதான் எல்லாத்தையும் விவரமா தெரிஞ்சுக்கலாம் என்றார் ஹாப்ஸ். ஆல்ரைட், வெரி குட் ஐடியா என்றார் ராக்ஃபெல்லர். உடனே மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர் புதுடெல்லியில் உள்ள தன் சிநேகிதியை ட்ரங்க் டெலிபோனில் அழைத்து, அமெரிக்காவில் தென்னிந்திய திருமணம் ஒன்று நடத்துறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணணும், அதுக்கான செலவு எவ்வளோ நானும் சரி என்றாள்.